பேட்டில் ராயல் ப்ளே பண்ணுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு 5 செட்டிங்ஸ் அதை பற்றி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த ஏரோ மார்க் பார்த்தீங்களா மேலே, அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பழைய செட்டிங்ஸ் மோடு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு பேசிக் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பேட்டில் ராயல் பிஆர் மோடு அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் பேட்டில் ராயல் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு 5 செட்டிங்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து சவுண்டு ரிமைண்டர். நீங்கள் நார்மலாக கேம் ப்ளே பண்ணையில் எனிமி உங்கள் பக்கத்தில் சுற்றிக்கிருந்தான்னா உங்களுக்கு ஃபுட் சவுண்டு கேட்கும், ஆனால் அவன் எந்த சரௌண்டிங்கில் இருக்கான் அப்படிங்கிறது தெரியாது. ஏரோ மார்க் வந்து மேப்பில் காட்டும், மேலே காட்டு பற்றில அந்த மாதிரி மேப்பில் காட்டும். பட் ஆனால் உங்களுக்கு விஷுவலாக தெரியாது எந்த சைட்லேருந்து ஓடி வர்றான் அப்படின்னு. கொஞ்சம் அந்த மேப்பில் பார்த்து அடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் இந்த சவுண்டு ரிமைண்டர் செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனிமி வந்து எந்த சைட்லேருந்து ஓடி வர்றான் அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்க தெரியும். நீங்கள் அது வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் எந்த சைட்லேருந்து எனிமி வர்றான்னு உங்களுக்கு வந்து விஷுவலாகவே தெரியும். நீங்கள் மேப்பை பார்த்து டக்குன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதில் பார்த்து நீங்கள் டக்குன்னு அடிச்சிடலாம். கேமரா FOV, இது வந்து உங்களுக்கு வியூ ஆங்கிளை வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செட்டிங்ஸு உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு செட்டிங்ஸில் வந்து 50-40 அந்த இதில் தான் வச்சுருக்கோம். இது வந்து இந்த 50-40 இதில் தான் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இதை ஒரு 70-75 வச்சு விளாண்டிங்க அப்படின்னா ஆங்கிள் வந்து கொஞ்சம் வியூ நல்லாவே தெரியும். அதாவது இந்த இடத்துல இந்த எண்டுலேயும் ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ஆங்கிள்லேயே வைக்கிறேன் நான். வச்சுட்டு இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு 80 வைக்கிறேன், 80 வச்சிடுறேன். 80 வச்சா இப்போ பாருங்கள் இந்த மரத்துக்கும் எவ்வளோ வியூ ஆங்கிள் வந்து கொஞ்சம் வைடாக தெரியுது. அதான் இந்த ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்து நம்ம ஆங்கிள் வந்து வைடாக தெரியும். அது எனிமி சைடில் இருந்தாலும் டக்குன்னு பார்த்து நம்ம உஷாராகிக்கலாம். நியூரோப் செக்ஷன் இன் TPP. வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் எனிமியை எய்ம் பண்ணுறீங்க, அதாவது படிக்கட்டுக்கிட்ட இருந்துக்கிட்டு அவன் இந்த வழியாக மேலே வரும்போது அடிக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கேரக்டருக்கு பின்னாடி தான் கேமரா ஆங்கிள் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து அப்படியே விஷுவலாக தெரியும், லைட்டாக மறைக்கிற மாதிரி இருக்கும். இந்த செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மூலையில் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு வந்து கேரக்டரோட இது வந்து பிளர் ஆகிடும். அது அப்படியே தெரியாது, கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வந்து எனிமியை பார்த்து அடிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டேக்கு வரையில் டக்குன்னு அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஆல்வேஸ் ஸ்ப்ரிண்ட். நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு ஓட்டத்திலே இருக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு மூமெண்ட் ஸ்பீடு கொடுக்கணும். ஸ்லைட் பண்ணி ஜம்ப் பண்ணி ஸ்லைட் பண்ணையில் டப்புன்னு உட்காந்துக்கோப்பில் அது வந்து கரெக்டாக அந்த ஸ்பீட்லேயே வராது. இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி சென்சிட்டிவ் ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணி ஜம்ப் பண்ணையில் அந்த ஸ்பீட்லேயே கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஆட்டோ விங் சூட். ஒரு பில்டிங்லேருந்து இல்லை மலையிலேருந்து நீங்கள் கீழே குதிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எனிமி எதுவும் சுற்றி வளைச்சிட்டாங்க, இந்த இடத்துலேருந்து குதிக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக குதிக்கையிலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சூட்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஜெட் பேக் ஓப்பன் ஆகி நீங்கள் கீழே லேண்டிங் ஆகிடுவீங்க. செட்டிங்ஸை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம குதிக்கையில் மேனுவலாக பட்டனை ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் குதிக்கையில் இந்த சைடில் சிம்பிள் வருது பற்றியெல்லாம், இதை நம்ம அமுக்குனா தான் உங்களுக்கு வந்து ஜெட் பேக் ஓப்பன் ஆகும். இந்த 5 செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த 5 செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் கேம் ப்ளேயில் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, பை.